பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கியபவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. ஜனவரி மாதம் தேதி 4, 2025 சனிக்கிழமை. முதல் வாசகம். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-10 வரை. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அலகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு புகழ். பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 98, இறை வார்த்தைகள் 1, 7, 8, 9. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூலகை நீதியுடனும் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய
விடுதலையை கண்டன, விடுதலையை கண்டன, விடுதலையை கண்டன. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. எபிரேயர் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மெசியாவை கண்டோம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 35 42 வரை. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். பிரியமானவர்களே, இந்த காலகட்டம் நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற காலகட்டம் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்திற்காக காத்திருக்கிற நாம் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய பணிகள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நாம் தூங்காமல் விழித்திருந்து ஜெபிப்பது. நம் இருதயத்தை தூங்க விடாமல், நம் கண்களை அல்ல இருதயத்தை தூங்க விடாமல் தினமும் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது மிகவும் அழகான ஒரு துதி ஆராதனை ஆகும். பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.